ஒரு காட்டில் ஒரு சிறிய கரடி வாழ்ந்து வந்தது. அவன் பெயர் பாரி. பாரி ஒரு சின்னஞ்சிறிய கரடி. அவன் எப்போதும் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பான். அவன் நண்பர்கள் முயல், சிங்கம், புலி, குருவி மற்றும் பறவைகள். ஒரு நாள் பாரி காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு சின்னஞ்சிறிய முயலை பார்த்தான். முயல் ஒரு பெரிய பழத்தை தூக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. பாரி முயலிடம் சென்று, "ஏன் தவிக்கிறாய்?" என்று கேட்டான். முயல், "இந்த பழத்தை தூக்க முடியவில்லை" என்றது. பாரி, "நான் உனக்கு உதவுகிறேன்" என்று கூறி பழத்தை தூக்கி முயலிடம் கொடுத்தான். முயல், "நன்றி, பாரி" என்று கூறி பழத்தை எடுத்துக் கொண்டது. பாரி, "இது ஒன்றும் இல்லை, நண்பர்களுக்கு உதவுவதுதான் நமது கடமை" என்றான். பாரி, "நான் சின்னஞ்சிறிய கரடிதான், ஆனால் என் நண்பர்களுக்கு உதவுவது என் கடமை" என்றான். முயல், "நீ ஒரு நல்ல நண்பன், பாரி" என்று கூறி பாரியை பாராட்டியது. அப்போது சிங்கம், குருவி மற்றும் பறவைகள் அங்கு வந்தன. அவர்கள், "நாங்களும் உதவி செய்ய விரும்புகிறோம்" என்றனர். பாரி, "சரி, நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்வோம்" என்றான். அவர்கள் அனைவரும் சேர்ந்து காட்டில் வாழும் விலங்குகளுக்கு உதவி செய்தனர். அவர்கள் உதவி செய்ததால் காட்டில் வாழும் விலங்குகள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். இந்த கதையில் பாரி நமக்கு உதவி செய்வது மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதுதான் நமது கடமை என்பதை கற்றுக் கொடுக்கிறான்.